வணக்கம். தலைப்புச் செய்திகள். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் தமிழக காவல்துறை விசாரித்தால் உண்மைகள் மறைக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதால் மத்திய அரசு தானாக முன்வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் சந்தித்து நிதியுதவி மற்றும் பிரெட் பழங்கள் ஆகியவற்றை வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது புதுச்சேரியில் இருந்து எத்தனால் கடத்தி வரப்பட்டதாக கூறியுள்ளார். இதற்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழக்கம் போல மௌனம் காக்காமல் பதிலளிக்க வேண்டும். இது சம்பந்தமாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் புதுச்சேரிக்கு வருகை தந்தபோது புதுச்சேரியில் இருந்து எத்தனால் கடத்தப்படவில்லை என தமிழக முதலமைச்சர் கூறிய கருத்தையே தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மறுத்திருப்பது உண்மையை திசை திருப்பும் செயலாக உள்ளது என்று தெரிவித்தார். கள்ள சாராய பிரச்சனையில் தமிழ்நாடு, ஆந்திரா, புதுச்சேரி என பல்வேறு மாநிலங்கள் சம்பந்தப்பட்டு உள்ளதால் தமிழக காவல்துறை விசாரித்தால் உண்மைகள் மறைக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே 3 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையை சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறினார். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரக்கூடிய இந்த நபர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி உயர் மருத்துவர்களிடம் அவர்களை பற்றி தெரிவித்து உயர்ந்த தகுந்த சிகிச்சை அளிக்க ஆணையிட்டுடைய அடிப்படையில் கழகத்தினுடைய சார்பில் நாங்கள் இன்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அவர்களுக்கு உரிய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் எங்களிடம் அறிவித்தது போன்று உரிய நிதி உதவியும் அதே போன்று பழங்கள், பிரெட்டுகள் போன்றவற்றை இன்றைய தினம் கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நிர்வாக இயக்குனர் மற்றும் எம்எஸ் அது சம்பந்தமான டாக்டர்களை சந்தித்து அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கும்படி அதிமுக சார்பில் கேட்டுக்கொண்டோம். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மன் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே சாலை தடுப்பை அகற்றாததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அருகே உள்ளது கன்னியகோவில். இங்கு புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையின் தனியார் மதுபான கடை உள்ளது. இந்த நிலையில் அந்த சாலையில் நோனாங்குப்பம் முதல் முள்ளோடை வரையிலும் கன்னியகோவில் முதல் முள்ளோடை வரையிலும் சாலையின் மையத்தில் விபத்தை தடுக்கும் வகையில் தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மக்கள் கோரிக்கைக்கு ஏற்ப அங்குள்ள தனியார் திருமண மண்டபம் முன்பு சாலை மைய தடுப்பு அகற்றப்பட்டது. இந்த நிலையில் திருமண மண்டபம் அருகில் உள்ள தனியார் மதுபான கடை மற்றும் பெட்ரோல் பங்க் எதிரே திடீரென 2 பக்கங்களிலும் சாலை மைய தடுப்பினை சிலர் அகற்றியுள்ளனர். அதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பணி நிறுத்தப்பட்டது. தற்போது மீண்டும் சாலை தடுப்பு அகற்றப்பட்டது. இதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாயப்பன் தலைமையில் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து சற்று நேரம் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து கிருமாம்பாக்கம் போலீசார் விரைந்து வந்து அவர்களை சமரசம் செய்தனர். அதன்பின் மறியல் கைவிடப்பட்டது. உயர்ந்த நோக்கத்தோடு பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு மதிப்பிற்குரிய செந்தில்குமார் அவர்களின் அரிய முயற்சியிலே இந்த தடுப்பு சுவரானது விபத்துகளை தடுக்கக்கூடிய ஒற்றை நோக்கத்தோடு வைக்கப்பட்டது. ஆனால் இந்த போக்குவரத்து துறையும் இந்த பொதுப்பணித்துறையும் மாறி மாறி குறை சொல்லி தனிநபருக்காக இந்த ரெகுலேட்டர் சிக்னல் உள்ளிட்ட 4 தடுப்பு சுவரை அப்புறப்படுத்தி விபத்துகளை மேலும் ஒளி சேர்க்கும் வகையாக இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டுதான் கடலூர் புதுச்சேரி சாலையிலே விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடியது என்பது புள்ளி விவரங்கள் காட்டுகிறது. ஆக உடனடியாக புதுச்சேரி அரசு இவரை தலையிட்டு தடுப்பு சுவரை அமைத்து விபத்துகளை தடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். காரைக்கால் மாங்கனி திருவிழாவில் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமன்றி தமிழ்நாடு, கேரளா மற்றும் வெளி மாநிலத்திலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை இறைத்து வழிபாடு செய்தனர்.
63 நாயன்மார்களில் சிறப்பானவரும் இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட சிறப்பை பெற்றவருமான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் விதமாக காரைக்காலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா கடந்த 19ஆம் தேதி மாப்பிள்ளை அழைப்புடன் கோலாகலமாக தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று முக்கிய நிகழ்வான மாங்கனி திருவிழா கைலாசநாதர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவபெருமான் பிரசாடன மூர்த்தி எனப்படும் பிச்சாண்ட மூர்த்தியாக எழுந்தருளி காட்சியளித்து வருகிறார். சிவவாத்தியங்கள் முழங்க ஆலயத்தின் பிரகாரங்களை சுற்றி வந்தார். பின்பு காரைக்காலில் முக்கிய வீதிகளில் பிச்சாண்டவர் சுவாமி வீதி உலா சென்றார். அப்பொழுது புனிதவதி தாயார் பிச்சாண்டவ மூர்த்தி சுவாமிக்கு மாங்கனியை வழங்கியதை நினைவு கூறும் வகையில் வீதி உலா வரும் இறைவனுக்கு பக்தர்கள் மாங்கனிகளையும் வெண்பட்டு சாட்சியும் ஓம் நமச்சிவாய என்ற கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து மாடிகள் மற்றும் கட்டிடங்களின் உச்சிகளில் ஏறி நின்று மாங்கனிகளை வீசி எறிந்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். வீசி எறியப்பட்ட மாங்கனிகள் வானில் இருந்து மாங்கனி மழை பொழிவது போல காணப்பட்டது. இவற்றை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பிடித்தனர். இத்திருவிழாவில் அமைச்சர் திருமுருகன் மற்றும் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர்கள், உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனி இறைத்து வழிபாட்டில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்ட 75க்கும் மேற்பட்டவர்களுக்கு இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இலவசமாக மருந்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் 42 திட்ட அலுவலகங்கள் மூலம் 22 மாநிலங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆற்றுப்படுத்துதல் சேவைகளை இண்டாஸ் அறக்கட்டளை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இண்டாஸ் அறக்கட்டளை தொடர்ந்து மருந்து பெட்டகங்களை இலவசமாக வழங்கி வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி கோரிமேட்டில் அமைந்துள்ள ஹீமோபிலியா சங்கத்தில் உள்ள நோயாளிகளுக்கு இலவசமாக மருந்து பெட்டகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இண்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் பரத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மனநல ஆலோசகர் விக்னேஷ், ஜேபி சிண்ட்ரெல்லா மேரி, அலுவலக உதவியாளர் அவினாசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக ஹீமோபிலியா சொசைட்டி தலைவி பத்மஸ்ரீ டாக்டர் நளினி மற்றும் சசிகலா ஆகியோர் கலந்து கொண்டு மருந்து பெட்டகங்களை 75க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் இண்டாஸ் அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊழியர்கள் மற்றும் புதுச்சேரி ஹீமோபிலியா சங்கத்தின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். காட்டேரிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தான பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து சாகை வார்த்தல், கும்பம் கொட்டுதல், ஊரணி பொங்கல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து 11ஆம் தேதி திரௌபதி அம்மன் ஆலய கொடியேற்ற விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் மின் அலங்காரத்துடன் வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று கரகம் வீதி உலா புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் பரோலில் வந்த ரவுடி தலைமறைவான விவகாரத்தில் 2 இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதி கருணா என்பவர் கடந்த 11ஆம் தேதி பரோலில் வெளியே வந்து தலைமறைவானார். பின்னர் அவர் கோவை பகுதியில் கைது செய்யப்பட்டார். கருணாவை கண்காணிப்பதில் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தினர் கவனக்குறைவாக இருந்ததாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளராக இருந்தவர் செந்தில்குமார், இவர் தற்போது ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக முத்தியால்பேட்டை காவல் ஆய்வாளராக உள்ள கண்ணன் முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இடமாறுதலுக்கான உத்தரவை காவல்துறை தலைமையிடத்து காவல் கண்காணிப்பாளர் கோதண்டராமன் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறையினருக்கு 42 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நவீன சாதனங்கள் உள்ள ஒருங்கிணைப்பு மையத்தை தொடங்கி வைத்த முதல்வர் ரங்கசாமி 11 4 சக்கர வாகனங்கள், 133 இருசக்கர வாகனங்களையும் காவல்துறைக்கு வழங்கினார். புதுச்சேரி காவல்துறையை நவீனமயமாக்கும் வகையில் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன.
அதன்படி 2.5 கோடி ரூபாய் மதிப்பில் 11 ஜீப்புகள், 9 4 சக்கர பெரிய வாகனங்கள் மற்றும் 133 இருசக்கர வாகனங்கள் புதியதாக வாங்கப்பட்டுள்ளன. அவற்றை காவல்துறைக்கு ஒப்படைத்து முதல்வர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி காவல் தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கோரிமேடு காவல் பயிற்சி பள்ளி வளாகத்தில் 42.02 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நவீன ஒருங்கிணைப்பு மையத்தையும் பாண்லே பாலகத்தையும் அவர் திறந்து வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.